விளையாட்டு. சாம்பியன்ஸ் ஆர் நாட் மேட் இன் த ஜிம்ஸ். Champions are made from something they have deep inside them, a desire, a dream, a vision. விளையாட்டு என்பது வெறும் இயல் செயல்பாடுகள் மட்டுமல்ல, அவை நமக்கு ஒழுக்கம், விடாமுயற்சி, குழுப்பணி மற்றும் மரியாதை ஆகியவற்றை கற்பிக்கும் ஒரு வாழ்க்கை முறையாகும். கடந்த ஜூன் மாதம் நம் பள்ளியில் இன்வெஸ்டூர் செரிமனி நடத்தப்பட்டு அதில் மாணவர்கள் 4 அணிகளாக பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு அணிக்கும் அணித்தலைவர், துணைத் தலைவர் மட்டுமல்லாது பள்ளி SPL மற்றும் ASPL ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இவ்விழாவின் மூலம் மாணவர்கள் மக்களாட்சி பற்றியும் தாய் நாட்டிற்கு தாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றியும் அறிந்து கொண்டனர். இந்த ஆண்டு நம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா கொடியேற்றுதலுடன் தொடங்கப்பட்டு ஒலிம்பிக் சுடர் ஏற்றி மாணவர்களின் அணிவகுப்புகள் சிறப்பாக நடத்தப்பட்டது. மேலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நமது மாணவர்கள் கராத்தே, சிலம்பம், யோகா போன்ற நிகழ்வுகளையும் நடத்தி காட்டினர் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டு நமது மாணவர்கள் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பல வெற்றிகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் என்பதை பெரும் மகிழ்வுடன் கூறிக்கொள்கிறேன். பெருந்துறை குறுமைய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் நமது மெட்ரிக் மாணவர்களின் வெற்றிகள் வருமாறு: 14, 17 மற்றும் 19 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் கூடைப்பந்து விளையாட்டில் நமது மாணவிகள் முதலிடம். 14, 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் ஹாக்கி விளையாட்டில் நமது மாணவிகள் 2ஆம் இடம். 19 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் கபடியில் நமது மாணவிகள் 2ஆம் இடம். 14 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் கூடைப்பந்தாட்டத்தில் நமது மாணவர்கள் முதலிடம். 19 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 2ஆம் இடம். 14, 17 மற்றும் 19 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் ஹாக்கி போட்டியில் எம் வீரர்கள் 2ஆம் இடம். 14 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் நமது மாணவர்கள் முதலிடம். மேலும் மாவட்ட அளவில் நடைபெற்ற இறகுபந்து போட்டியில் எம் மாணவர்கள் 2ஆம் இடம். 9ஆம் வகுப்பு மாணவர் எஸ். நித்தீஷ் சேலத்தில் நடந்த மாநில அளவிலான 15 வயதுக்குட்பட்டோர் இறகுபந்து போட்டியில் வெண்கலப் பதக்கம் பெற்றார் என்பதையும், இம்மாணவன் அடுத்த வாரம் தஞ்சையில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதையும் பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 9ஆம் வகுப்பு மாணவி பிரின்சி மோசஸ் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்ட சீனியர் மகளிர் கிரிக்கெட் அணிக்காக தேர்வு பெற்று மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டிற்கான CM டிராஃபி மாநில அளவிலான பள்ளி மாணவியர் கிரிக்கெட் போட்டியில் ஈரோடு மாவட்ட அணிக்காக கலந்து கொண்டு மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார். எம் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டும் அல்லாது ஆசிரியர்களும் கற்பித்தல் பணியுடன் விளையாட்டிலும் சிறந்து விளங்குகின்றனர். எம் பள்ளி ஆசிரியைகள் எரிபந்து போட்டியில் ஈரோடு மாவட்ட அளவிலான போட்டிகளில் தொடர்ந்து 13வது முறையாக முதலிடத்தை பெற்று வருகின்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் ஆசிரியர்களும் கைப்பந்து போட்டியில் தொடர்ந்து 7வது முறையாக ஈரோடு மாவட்ட அளவில் முதலிடம் வகித்து வருகின்றனர். பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் ஆசிரியர்கள் 2வது இடத்தை பெற்றுள்ளனர். இத்துடன் ஆசிரியைகள் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் முதலிடத்தை வென்றனர் என்பதையும் மகிழ்வுடன் கூறிக்கொள்கிறேன். யோகா. Yoga is the artwork of
awareness on the canvas of a body, mind and soul. நமது பள்ளியில் கடந்த ஜூன் மாதம் 21ஆம் நாள் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. அதில் நமது மாணவர்கள் 35க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து சாதனை படைத்தனர். அன்று நடைபெற்ற விளையாட்டு விழாவிலும் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பிரமிடுடன் செய்த யோகாசனங்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது. நமது மாணவர்கள் சர்வதேச அளவில் நடக்கும் யோகாசன போட்டிகளுக்கும் தேர்வாகி கொண்டுள்ளார்கள் என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சாரண சாரணியர் இயக்கம். The motto for Scouts and Guides in India under the Bharat Scouts and Guides is Be Prepared, signifying readiness in mind and body to do one's duty, which means being physically strong, mentally awake and morally straight to act responsibly and help others. காருண்யா வித்யாபவன் பள்ளியில் செப்டம்பர் மாதம் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் நடந்த ஆளுநர் விருதுக்கான பயிற்சி முகாமில் நமது பள்ளி சாரண சாரணியர் 32 பேர், ஆசிரியர்கள் திரு ஏ சுரேஷ் மற்றும் செல்வி எஸ் பிரியதர்ஷினி ஆகியோர்களுடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். கராத்தே. In karate, there is no first strike. Karate is about finishing a fight before it starts. எமது மாணவர்கள் கராத்தே பயிற்சியில் ஈடுபட்டு வெள்ளை, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, நீலம், கருநீலம் மற்றும் பழுப்பு நிற பட்டைகளை பெற தயார் நிலையில் உள்ளனர். கல்வி சுற்றுலா. Tourism involves people traveling and staying in places outside their usual environment for leisure, learning, skill building and cultural immersion, where travel serves as a tool for gaining knowledge beyond traditional classrooms. இந்த வருடம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களை 2 நாள் கல்வி சுற்றுலாவாக கர்நாடக மாநிலம் மங்களூரில் உள்ள பிலிக்குலா கிராமத்தில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் உள்ள உயிரியல் பூங்கா, அறிவியல் மையம், ஏரி, பாரம்பரிய கிராம கைவினை கலைக்காட்சிகள் ஆகியவற்றுடன் உடுப்பி கிருஷ்ணர் கோவில், மருதீஸ்வரர் கோவில் மற்றும் மால்பி பீச் ஆகியவற்றிற்கு சென்று வந்தனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக்கொண்டு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களை 1 நாள் கல்வி சுற்றுலாவாக கோவையில் உள்ள கோவை கொண்டாட்டம் மற்றும் ஈசா யோகா மையம் ஆகியவற்றிற்கு அழைத்து சென்று வந்தோம் என்பதையும் மன மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி பேருந்து. எமது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்காக நமது பள்ளியை சுற்றி 30 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு 25க்கும் மேற்பட்ட பள்ளி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்பதையும், மேலும் சிறப்பு பயிற்சி வகுப்பில் பங்கேற்கும் மாணவர்கள் பயிற்சி முடித்தவுடன் வீட்டிற்கு செல்ல 6 வழித்தடங்களில் பள்ளி பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்வடைகிறேன். விடுதி வசதி. ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதியுடன் சுகாதாரத்துடன் தயாரிக்கப்படும் உணவு, சிற்றுண்டி, தேநீர் ஆகியவை வழங்கப்பட்டு வருவதையும், மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக பெற்றோர்களுக்கு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவரிடம் அழைத்து செல்கிறோம் என்பதையும் இந்த இடத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான கேஜி முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பிற்கான சேர்க்கை முன்பதிவு வருகிற பிப்ரவரி மாதம் முதல் நடைபெறும் என்பதை மகிழ்வுடன் இத்தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு, அன்பு கொள்ளும்போது மனதும் அழகு, கருணை கொள்ளும்போது கண்களும் அழகு, உதவிகள் செய்யும்போது கைகளும் அழகு, நேர்வழியில் நடக்கும்போது கால்களும் அழகு, நல்லவற்றை கேட்கும்போது காதுகளும் அழகு, நிலை உயர பணியும் போது தலையும் அழகு, ஆரோக்கியத்தை கையாளும் போது உடலும் அழகு, புன்னகையை பூக்கும்போது முகமும் அழகு என்று கூறி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for the detailed and insightful annual report. Your guidance and dedication continue to motivate both staffs and students towards excellence. An overview of our achievements so far. Thank you, ma'am.